வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பயாலஜியில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பயாலஜியில் டோட்டலாக 11 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 11 யூனிட்ஸில் 5 யூனிட்ஸோட புக் பேக்ஸ் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நாம் பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் ரிமைனிங் யூனிட்ஸோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். 17th யூனிட் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம். இந்த யூனிட்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம். ஆன்சர் பிரயோஃபில்லம். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் பிரயோஃபில்லம். செகண்ட் ஒன், பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம். ஆன்சர் ஈஸ்ட். தேர்ட் ஒன், சின்கேமியின் விளைவால் உருவாவது சைகோட் அல்லது கருமுட்டை. சின்கேமியின் விளைவால் உருவாவது கருமுட்டை. ஃபோர்த் ஒன், மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம். ஃபிஃப்த் ஒன், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு போன்ற சூழ்முடி. ஆன்சர் பெரிய இறகு போன்ற சூழ்முடி. சிக்ஸ்த் ஒன், மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது. ஆன்சர் உற்பத்தி செல். மூடிய விதையுடைய தாவரங்களில், அதாவது ஆஞ்சியோஸ்பம் தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது. ஆன்சர் உற்பத்தி செல். செவன்த் ஒன், இனச்செல் பற்றிய சரியான கூற்று எது. ஆன்சர் இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. இனச்செல் அல்லது கேமிட்டுகள். கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று இவை பால் உறுப்புகளிலிருந்து உருவாகின்றன. அடுத்தது எய்த் ஒன், விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த ஞாலம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் எபிடைமிஸ். விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த ஞாலம் எபிடைமிஸ் என அழைக்கப்படுகிறது. நைன்த் ஒன், விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள் செர்டோலி செல்கள். ஆன்சர் செர்டோலி செல்கள். டென்த் ஒன், ஹீஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்கில்கள். ஆன்சர் கிராஃபியன் பாலிக்கில்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஐயுசிடி. ஆன்சர் காப்பர் டி. ஐயுசிடி என்பது கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனம். கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனம் காப்பர் டி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், இருவித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 7 செல்கள். செகண்ட் ஒன், கருவுறுதலுக்கு பின் சூர்பை கனியாக மாறுகிறது. தேர்ட் ஒன், பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் இழப்பு மீட்டல் ஆகும். ஆன்சர் இழப்பு மீட்டல். ஃபோர்த் ஒன், மனிதரில் கருவுறுதல் அகக்கருவுறுதல். மனிதரில் நடைபெறும் கருவுறுதல் அகக்கருவுறுதல். ஃபிஃப்த் ஒன், கருவுறுதலுக்கு பின் 6 முதல் 7 நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது. சிக்ஸ்த் ஒன், குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு கொலஸ்ட்ரம் எனப்படும். குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு கொலஸ்ட்ரம். செவன்த் ஒன், புரோலாக்டின் டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆன்சர் முன் பிட்யூட்டரி சுரப்பி. புரோலாக்டின் முன் பிட்யூட்டரி சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது பொறுத்துக. ஃபஸ்ட்டு காலம் 1 காலம் 2, பிளத்தல் மூலம் இனப்பெருக்கம் அமீபாவில் நடைபெறுகிறது. மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் ஈஸ்டில் நடைபெறுகிறது. மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் ஈஸ்ட். துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் ஸ்பைரோகைரா. ஆன்சர் 312. அடுத்தது பொறுத்துக. குழந்தை பிறப்பு, கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம். கர்ப்பகாலம் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்புக்கும் இடைப்பட்ட கால அளவு. அடுத்தது அண்டாணு வெளியேற்றம், கிராஃபியன் பாலிக்கில்களிலிருந்து முட்டை வெளியேறுதல். அண்டாணு வெளியேற்றம்
கிராஃபியன் பாலிக்கில்களிலிருந்து முட்டை வெளியேறுதல். அடுத்தது கருப்பதித்தல். கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது. அடுத்தது கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக. தவறை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், சூலின் காம்பு பகுதி பூக்காம்பு எனப்படும் என்பது தவறு. சூலின் காம்பு பகுதி சூல்காம்பு. பூக்காம்பு என்பது தவறு. சூல்காம்பு எனப்படும். செகண்ட் ஒன், விதைகள் பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாகின்றது என்பது சரி. தேர்ட் ஒன், ஹீஸ்ட் பாலிலா இனப்பெருக்க முறையான செல் பிரிதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது என்பது தவறு. செல் பிரிதல் என்பது தவறு. அரும்புதல் அல்லது மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. ஃபோர்த் ஒன், மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூழ்தண்டாகும் என்பது தவறு. சூலக முடியாகும். மகரந்த தூள்களை ஏற்கக்கூடிய சூலகத்தின் பகுதி சூலக முடியாகும். ஃபிஃப்த் ஒன், பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரிலுள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையான எடையற்றதாக காணப்படும் என்பது தவறு. பூச்சிகள் மூலம் என்பது தவறு. காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரிலுள்ள மகரந்த தூள்கள் உலர்ந்து மென்மையான எடையற்றதாக காணப்படும். சிக்ஸ்த் ஒன், இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் இரட்டைமய தன்மையுடையவை என்பது தவறு. ஒற்றைமய தன்மையுடையவை. இனப்பெருக்க உறுப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இனச்செல்கள் ஒற்றைமய தன்மையுடையவை. செவன்த் ஒன், பிட்யூட்டரியின் பின்கதுப்பு LHஐ சுரக்கிறது என்பது தவறு. பிட்யூட்டரியின் முன்கதுப்பு LHஐ சுரக்கிறது. எய்த் ஒன், கருவுற்றிருக்கும் போது மாதவிடாய் சுழற்சி நடைபெறுவதில்லை என்பது சரி. நைன்த் ஒன், இனச்செல் உருவாதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது என்பது தவறு. இனச்செல் உருவாதல் என்பது தவறு. கருவுறுதலை அறுவை சிகிச்சை முறையிலான கருத்தடை முறை தடை செய்கிறது. 10th ஒன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டிரானின் மிகை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது என்பது தவறு. மிகை சுரப்பு என்பது தவறு. குறை சுரப்பு. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்டிரானின் குறை சுரப்பு மாதவிடாய்க்கு காரணமாகிறது. 17th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 18th யூனிட் மரபியல். இந்த யூனிட்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன. ஆன்சர், பண்புகளை நிர்ணயிப்பது. செகண்ட் ஒன், எண் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. ஆன்சர், சார்பின்றி ஒதுங்குதல். சார்பின்றி ஒதுங்குதல். தேர்ட் ஒன், செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் எனப்படும். செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர். ஃபோர்த் ஒன், சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது மெட்டாசென்ட்ரிக் வகை குரோமோசோம். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது மெட்டாசென்ட்ரிக் வகை குரோமோசோம். அடுத்தது 5th ஒன், டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஷ் உள்ளது. ஆன்சர், சர்க்கரை பாஸ்பேட். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது சர்க்கரை பாஸ்பேட். 6th ஒன், ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஷ். ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஷ். 7th ஒன், மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 23 ஜோடி குரோமோசோம்கள். 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் 1 ஜோடி அல்லோசோம்கள். அடுத்தது 8th ஒன், பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அன்யூப்ளாய்டு என அழைக்கப்படுகிறது. பன்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அன்யூப்ளாய்டு என அழைக்கப்படுகிறது.
அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் அல்லீல்கள் என அழைக்கப்படுகின்றது. செகண்ட் ஒன், ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் புறத்தோற்றம் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் புறத்தோற்றம் அல்லது பீனோடைப் எனப்படும். தேர்ட் ஒன், ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன், ஒரு டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. ஒரு டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. ஃபிஃப்த் ஒன், ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகின்றன. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் சடுதி மாற்றம் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தது, கீழ்கண்ட கூற்று சரியா தவறா என கூறுக. தவறை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், மெண்டலின் இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 3:1 ஆகும் என்பது தவறு. இருபண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் 9:3:3:1. அடுத்தது, செகண்ட் ஒன், ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது என்பது தவறு. ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மறைக்கப்படுகிறது. தேர்ட் ஒன், ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது என்பது சரி. ஒவ்வொரு கேமிட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலை கொண்டுள்ளது. ஃபோர்த் ஒன், ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்படும் சந்ததி கலப்புயிரி ஆகும். ஜீன் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களை கலப்பினம் செய்து பெறப்படும் சந்ததி கலப்புயிரி ஆகும் என்பது சரி. ஃபிஃப்த் ஒன், சில குரோமோசோம்களில் டீலோமியர் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது என்பது தவறு. டீலோமியர் என்பது தவறு. சேட்டிலைட், சில குரோமோசோம்களில் சேட்டிலைட் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. சிக்ஸ்த் ஒன், டிஎன்ஏ பாலிமெரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகிறது என்பது சரி. டிஎன்ஏ பாலிமெரேஸ் நொதியின் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகிறது. செவன்த் ஒன், டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி என்பது 45 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை என்பது தவறு. 45 என்பது தவறு. 47, டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி என்பது 47 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை. அடுத்தது பொறுத்துக. ஆட்டோசோம்கள் என்பது 22 ஜோடி குரோமோசோம்கள். இருமய நிலை என்பது 2n. அல்லோசோம்கள் என்பது 23வது ஜோடி குரோமோசோம்கள். டவுன் நோய்க்கூட்டு அறிகுறி என்பது 21வது ட்ரைசோமி. 21வது ட்ரைசோமி. இருபண்பு கலப்பு 9:3:3:1. இருபண்பு கலப்பு 9:3:3:1. ஆன்சர் 45123. 45123. 18th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 19th யூனிட் உயிரின் தோற்றமும் பரிணாமமும். இந்த யூனிட்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. செகண்ட் ஒன், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆன்சர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். தேர்ட் ஒன், பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? ஆன்சர்
தொல் உயிரியல் சான்றுகள். தொல் உயிரியல் சான்றுகள். ஃபோர்த் ஒன், தொல்லுயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ரேடியோ கார்பன் முறை. தொல்லுயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ரேடியோ கார்பன் முறை. ஃபிஃப்த் ஒன், வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே.டபிள்யூ. கார்ஸ்பெர்கர். ஜே.டபிள்யூ. கார்ஸ்பெர்கர். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே.டபிள்யூ. கார்ஸ்பெர்கர். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்பு. ஃபர்ஸ்ட் ஒன், சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன. சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தது, செகண்ட் ஒன், ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையிலுள்ள உறுப்புகள் எச்ச உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையிலுள்ள உறுப்புகள் எச்ச உறுப்புகள். தேர்ட் ஒன், வௌவால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. வௌவால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. ஃபோர்த் ஒன், பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின். பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின். அடுத்தது, சரியா தவறா? தவறெனில் கூற்றினை திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் என்பது தவறு. ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். செகண்ட் ஒன், செயலொத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன, ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன என்பது சரி. தேர்ட் ஒன், பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவை என்பது சரி. அடுத்தது, பொறுத்துக. முன்னோர் பண்பு மீட்சி. ஆன்சர், வளர்ச்சி அடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி. முன்னோர் பண்பு மீட்சி, வளர்ச்சியடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி. அடுத்தது, எச்ச உறுப்புகள். ஆன்சர், முள்ளெலும்பு மற்றும் குடல்வால். எச்ச உறுப்புகள் முள்ளெலும்பு மற்றும் குடல்வால். அடுத்தது, செயலொத்த உறுப்புகள். வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை. செயலொத்த உறுப்புகள் வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை. அடுத்தது, அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஆன்சர், பூனை மற்றும் வௌவாலின் முன்னங்கால்கள். அமைப்பு ஒத்த உறுப்பு பூனை மற்றும் வௌவாலின் முன்னங்கால்கள். அடுத்தது, மரப்பூங்கா. மரப்பூங்கா அமைந்துள்ளது திருவக்கரை. மரப்பூங்கா திருவக்கரையில் உள்ளது. அடுத்தது, WF லிபி. WF லிபி கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர். கதிரியக்க கார்பன் முறையை கண்டறிந்தவர் WF லிபி. அடுத்தது, 20th யூனிட், இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல். இந்த யூனிட்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? ஆன்சர், கூட்டுத் தேர்வு முறை. செகண்ட் ஒன், பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். ஆன்சர், தட்டைப்பயிறு. பூசா கோமல் என்பது தட்டைப்பயிரின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். தேர்ட் ஒன், கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துருநோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது கோதுமையின் ரகமாகும். ஆன்சர், கோதுமை. ஃபோர்த் ஒன், தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி ஐயாரெட்டு. ஆன்சர், ஐயாரெட்டு. அடுத்தது, ஃபிஃப்த் ஒன்,
உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? ஆன்சர் ஆ மற்றும் ஆ சரி. உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி வாழும் உயிரினங்கள். உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி வாழும் உயிரினங்கள். ஆன்சர் ஆ மற்றும் ஆ. 6th ஒன், டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி. ஆன்சர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். 7th ஒன், ஆர்டிஎன்ஏ என்பது. ஆன்சர் ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. ஆர்டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. அடுத்தது 8th ஒன், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் மீண்டும் மீண்டும் வரும் தொடர். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. 9th ஒன், மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆ மற்றும் ஆ சரி. அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. அடுத்தது 10th ஒன், ஹெக்ஸாப்ளாய்டி கோதுமையில் 2n = 6x = 42 ஒற்றை மையம் n மற்றும் அடிப்படை தொகுதி x குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஷ் ஆகும். ஆன்சர் n = 21 மற்றும் x = 7. n = 21 மற்றும் x = 7. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். செகண்ட் ஒன், புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66. அட்லஸ் 66. புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66 ஆகும். தேர்ட் ஒன், கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருளாகும். கால்சிசின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருளாகும். ஃபோர்த் ஒன், விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை உயிரூட்டச் சத்தேற்றம் எனப்படும். உயிரூட்டச் சத்தேற்றம் எனப்படும். விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை உயிரூட்ட சத்தேற்றம் எனப்படும். ஃபிஃப்த் ஒன், நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டாமிட்டா 2 என்ற நெல் ரகம் உவர்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டாமிட்டா 2 என்ற நெல் ரகம் உவர்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். சிக்ஸ்த் ஒன், ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. அடுத்தது 7th ஒன், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை பேலிட்ரோம் வரிசை அல்லது கார வரிசை என்றழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை பேலிட்ரோம் வரிசை அல்லது கார வரிசை என்றழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. 8th ஒன், ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு ஒற்றை கரு இரட்டையர்களிடையே காணப்படும். ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு ஒற்றை கரு இரட்டையர்களிடையே காணப்படும். 9th ஒன், வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும். 10th ஒன், ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ பிளாஸ்மிட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ பிளாஸ்மிட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது.
அடுத்தது சரியா அல்லது தவறா என கூறுக. தவறாயின் சரியான கூற்றை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்பனோபிராசிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ராப்ளாய்டு ஆகும் என்பது சரி. செகண்ட் ஒன், 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் எனப்படும் என்பது தவறு. பன்மய பயிர்பெருக்கம் எனப்படும். பன்மய பயிர்பெருக்கம் 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை பன்மய பயிர்பெருக்கம் எனப்படும். தேர்ட் ஒன், உடல இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே தூய வரிசை எனப்படும் என்பது தவறு. குளோன்கள் எனப்படும். உடல இனப்பெருக்கம் அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தனி தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன்கள் எனப்படும். ஃபோர்த் ஒன், இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசிரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத தரத்தை தீர்மானிக்கிறது என்பது தவறு. இரும்பு சத்தின் தரத்தை தீர்மானிக்கிறது. இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசிரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் இரும்பு சத்தின் தரத்தை தீர்மானிக்கிறது. ஃபிஃப்த் ஒன், கோல்டன் ரைஸ் என்பது ஒரு கலப்புயிரி என்பது தவறு. அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. கோல்டன் ரைஸ் என்பது மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. சிக்ஸ்த் ஒன், பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது என்பது சரி. பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது. செவன்த் ஒன், செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதலாகும் என்பது தவறு. அது ஆய்வகத்தில் நடைபெறுவது. செயற்கை கருவுறுதல் ஆய்வகத்தில் நடைபெறுவது. அடுத்தது எய்த் ஒன், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது என்பது சரி. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக் ஜப்ரே என்பவரால் உருவாக்கப்பட்டது. நைன்த் ஒன், மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறிக்கும் என்பது தவறு. மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள். மூலக்கூறு கத்தரிக்கோல் என்பது ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகளை குறிக்கும். அடுத்தது பொறுத்துக. சோனாலிகா என்பது அரைக்குள்ள கோதுமை. ஐயாரெட்டு என்பது அரைக்குள்ள அரிசி. சக்காரம் என்பது கரும்பு. முங் நம்பர் 1 என்பது பேசியோலஸ் முங்கோ. முங் நம்பர் 1 பேசியோலஸ் முங்கோ. TMV2 என்பது வேர்க்கடலை ரகம். TMV2 வேர்க்கடலை ரகம். இன்சுலின் rDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். இன்சுலின் rDNA தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன். பிடி நச்சு பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். பிடி நச்சு பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டின். கோல்டன் ரைஸ் பீட்டா கரோட்டின். அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று. கலப்புயிரி இரு பெற்றோரையும் விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம், கலப்பின வீரியம் தற்கலப்பில் இழக்கப்படுகிறது. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்று மற்றும் காரணம் சரி. செகண்ட் ஒன், கூற்று மற்றும் காரணம் தவறு. தேர்ட் ஒன், கூற்று. rDNA தொழில்நுட்பம் கலப்பினமாக்கலை விட மேலானது. காரணம், இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைக்கப்படுகின்றன. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. 20th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 21st யூனிட் உடல்நலம் மற்றும் நோய்கள். இந்த யூனிட்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். ஆன்சர், நிக்கோட்டின். செகண்ட் ஒன், உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. தேர்ட் ஒன், சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. ஆன்சர், துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. அடுத்தது ஃபோர்த் ஒன், நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லுய்கேமியா.
5th ஒன், அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது கல்லீரல் சிதைவு. 6th ஒன், இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. 7th ஒன், எபிதீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமா என்று பெயர். எபிதீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமா என்று பெயர். 8th ஒன், மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. ஆன்சர் வீரியமிக்க கட்டி, மாலிக்னன்ட், வீரியமிக்க கட்டி. 9th ஒன், பாலிபேஜியா என்ற நிலை டயாபடிஸ் மெல்லிடஸில் காணப்படுகிறது. பாலிபேஜியா என்ற நிலை டயாபடிஸ் மெல்லிடஸில் காணப்படுகிறது. அடுத்தது 10th ஒன், மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம். ஆன்சர் மைய நரம்பு மண்டலம். அடுத்தது சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன், எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய் என்பது தவறு. எய்ட்ஸ் ஒரு பெருங்கொள்ளை நோய். செகண்ட் ஒன், புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர் என்பது சரி. தேர்டு ஒன், உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கமாகும் என்பது தவறு. புற்றுநோயின் பண்பு கட்டிகள் உருவாக்கமாகும். ஃபோர்த் ஒன், வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லூகேமியா எனப்படுகிறது என்பது தவறு. இரத்த சிவப்பணுக்கள் என்பது தவறு. வெள்ளை அணுக்கள் மட்டும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லூகேமியா எனப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய்க்காரண ஆய்வு எனப்படுகிறது. ஏட்டியாலஜி, நோய்க்காரண ஆய்வு ஏட்டியாலஜி எனப்படுகிறது. சிக்ஸ்த் ஒன், நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதினால் எய்ட்ஸ் நோய் பரவாது என்பது சரி. செவன்த் ஒன், இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபடிஸ் மெல்லிடஸ் வகை 2 உருவாகிறது என்பது தவறு. வகை 1 உருவாகிறது. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபடிஸ் மெல்லிடஸ் வகை 1 உருவாகிறது. எய்த் ஒன், கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளாகும். கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளாகும் என்பது சரி. நைன்த் ஒன், நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து என்பது தவறு. நிக்கோட்டின் என்பது புகையிலை சார்ந்தது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள். புகையிலை சார்ந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள். 10th ஒன், சிரோசிஸ் கல்லீரல் வீக்கம். சிரோசிஸ் என்பது கல்லீரல் வீக்கம். சிரோசிஸ் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையது என்பது தவறு. சிரோசிஸ் கல்லீரல் நோயுடன் தொடர்புடையது. அடுத்தது பொறுத்துக. சார்கோமா என்பது இணைப்பு திசு புற்றுநோய். கார்சினோமா என்பது வயிற்று புற்றுநோய். பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம். பாலிபேஜியா அதிகப்படியான பசி. இதயத்தசை நசிவுறல் நோய். இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. இதயத்தசை நசிவுறல் நோய் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. ஆன்சர் 2, 3, 4, 5, 1. 2, 3, 4, 5, 1. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்கஹால் அதிகப்படியாக பயன்படுத்துவதினால் கல்லீரலில் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. செகண்ட் ஒன், புகையிலையில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். தேர்டு ஒன், இரத்த புற்றுநோய்க்கு லூகேமியா என்று பெயர். இரத்த புற்றுநோய்க்கு லியூகேமியா என்று பெயர். ஃபோர்த் ஒன், சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதினால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு மருந்து சகிப்புத்தன்மை எனப்படும். ஃபிஃப்த் ஒன், இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது வகை 2 நீரிழிவு நோயின் நிலை. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது வகை 2 நீரிழிவு நோயின் நிலை. அடுத்தது ஒப்புமை வகை வினாக்கள். தொற்று நோய் எய்ட்ஸ், தொற்றா நோய். நீரிழிவு நோய், புற்றுநோய், இதய நோய் இதெல்லாம் தொற்றா நோய்கள். செகண்ட் ஒன், கீமோதெரபி வேதிப்பொருள்கள். கதிர்வீச்சு, கதிரியக்கம். அடுத்தது உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் கொலஸ்ட்ரோலோமியா. ஹைப்பர் கொலஸ்ட்ரோலோமியா. கிளைகோசூரியா அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல். கிளைகோசூரியா என்பது அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல். 21st யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். அடுத்தது 22nd யூனிட் சுற்றுச்சூழல் மேலாண்மை. இந்த யூனிட்கான புக் பேக்ஸ் பார்க்கலாம்.
கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு குறைகிறது. காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு குறைகிறது. செகண்ட் ஒன், மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண் அரிப்பு எனப்படும். தேர்ட் ஒன், சிப்கோ இயக்கம் காடழிப்பிற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. ஃபோர்த் ஒன், நீலகிரி பகுதி என்பது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு மையமாகும். ஃபிஃப்த் ஒன், ஓத ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க வகை ஆற்றலாகும். ஓத ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க வகை ஆற்றலாகும். சிக்ஸ்த் ஒன், கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு ஆகியவை புதைப்படிவ எரிபொருள்கள் ஆகும். செவன்த் ஒன், மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் நிலக்கரி ஆகும். அடுத்தது சரியா தவறா? ஃபர்ஸ்ட் ஒன், உயிரிவாயு ஒரு புதைப்படிவ எரிபொருள் ஆகும் என்பது தவறு. செகண்ட் ஒன், மரம் நடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கிறது என்பது சரி. தேர்ட் ஒன், வாழிடங்களை அழிப்பது வன உயிரிகளின் இழப்புக்கு காரணமாகும் என்பது சரி. வாழிடங்களை அழிப்பது வன உயிரிகளின் இழப்புக்கு காரணமாகும். ஃபோர்த் ஒன், அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாகும் என்பது தவறு. அணு ஆற்றல் ஒரு புதுப்பிக்க இயலாத ஆற்றலாகும். ஃபிஃப்த் ஒன், அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும் என்பது தவறு. மண்ணரிப்பை ஏற்படுத்தும். சிக்ஸ்த் ஒன், வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகும் என்பது தவறு. வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டத்திற்கு புறம்பான ஒன்றாகும். செவன்த் ஒன், தேசிய பூங்கா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் என்பது சரி. எய்த் ஒன், வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்பது சரி. அடுத்தது பொறுத்துக. மண்ணரிப்பு தாவர பரப்பு நீக்கம். மண்ணரிப்பு தாவர பரப்பு நீக்கம். செகண்ட் ஒன், உயிரி வாயு கார்பன் டை ஆக்சைடு. தேர்ட் ஒன், இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல். ஃபோர்த் ஒன், பசுமை இல்ல வாயு அமில மழை. ஃபிஃப்த் ஒன், சிஎஃப்எல் பல்புகள். சிஎஃப்எல் பல்புகள் ஆற்றல் சேமிப்பு. சிக்ஸ்த் ஒன், காற்று புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். செவன்த் ஒன், திடக்கழிவு காரியம் மற்றும் கன உலோகங்கள். திடக்கழிவு காரியம் மற்றும் கன உலோகங்கள். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், கீழுள்ளவற்றுள் எவை புதைப்படிவ எரிபொருட்கள்? ஆன்சர் 2 மற்றும் 3. கரி, பெட்ரோலியம். செகண்ட் ஒன், கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழுள்ளவற்றுள் எவற்றினை நீவீர் பயன்படுத்துவீர்? ஆன்சர் மேலே உள்ளவை அனைத்தும். கழிவுகள் உருவாகும் அளவை குறைத்தல், கழிவுகளை மறுபயன்பாடு முறையில் பயன்படுத்துதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். ஆன்சர் மேலே உள்ளவை அனைத்தும். தேர்ட் ஒன், வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. 1, 2 மற்றும் 3. ஃபோர்த் ஒன், மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள், மரம் வளர்ப்பு. மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது காடுகள், மரம் வளர்ப்பு. ஃபிஃப்த் ஒன், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மரங்கள். ஆன்சர் மரங்கள். சிக்ஸ்த் ஒன், கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம் அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். செவன்த் ஒன், கீழுள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளங்கள் காற்றாற்றல். தீர்ந்து போகாத வளம் காற்றாற்றல். எய்த் ஒன், கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலங்கள் மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. அடுத்தது 9th ஒன், பசுமையில்ல விளைவு என குறிப்பிடுவது பூமி வெப்பமாதல். பசுமையில்ல விளைவு என குறிப்பிடப்படுவது பூமி வெப்பமாதல். அடுத்தது 10th ஒன், மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் நீராற்றல். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் நீராற்றல். அடுத்தது புவி வெப்பமயமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு மேலே கூறிய அனைத்தும்.
கடல் மட்டம் உயர்தல், பனிப்பாறைகள் உருகுதல், தீவு கூட்டங்கள் மூழ்குதல். புவி வெப்பமயமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு கடல் மட்டம் உயர்தல், பனிப்பாறைகள் உருகுதல், தீவு கூட்டங்கள் மூழ்குதல். ஆன்சர் மேலே கூறிய அனைத்தும். அடுத்தது 12th ஒன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று எது? காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று: காற்றாலையின் இறக்கைகள் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன என்பது தவறு. காற்றாலையின் இறக்கைகள் காற்று மூலம் இயக்கப்படுகிறது. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று: மழைநீர் சேமிப்பு என்பது மழைநீரை சேமித்து பாதுகாப்பதாகும். காரணம்: மழைநீரை நிலத்தடியில் கசியவிட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் தருகிறது. செகண்ட் ஒன் கூற்று: CFL பல்புகள் மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் மின்னாற்றலை சேமிக்க முடியும். காரணம்: CFL பல்புகள் சாதாரண பல்புகளை விட விலை அதிகமானவை. எனவே சாதாரண பல்புகளை பயன்படுத்துவதன் மூலம் நமது பணத்தை சேமிக்கலாம். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. 22nd யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.